வாழ்த்தும் புலவர்கள் வான்மறை தமிழே வள்ளுவனார் சொன்னவான் புகழ் தமிழே வாழ்த்தும் புலவர்கள் வான்மறை தமிழே அள்ளி பருகிட அமுதமெனும் தமிழே அள்ளி பருகிட அமிர்தமெனும் தமிழே அள்ளி பருகிட அமிர்தமெனும் தமிழே அகத்திய சொன்னாரும் சுவை தமிழே அகத்திய சொன்னாரும் தமிழ் கவியே தமிழே தமிழ்கிணையே சங்கம் வளர்த்த தென்னகத்தின் பூங்காவிலே சிங்கார நடைபோட்டு இந்த அகிலமெல்லாம் பாராட்டி அன்புடனே வரவேற்கும் தமிழின் பெருமைக்கு தெற்கே முனை முதல் திருவேங்கட வரை உன்னை புகழாத மனிதர் ஒருவரும் இல்லை. தமிழே 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 உம்மை முதற்கண் வணங்கி என் தாயையும் தந்தையும் வணங்கி இங்கே குழுமி இருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர் பெருமக்களே, என்னுடன் வந்திருக்கும் சக நடிகை பெருமக்களே, ஒலிபெருக்கியை அழகாக அற்புதமாக மிகச்சிறப்பாக அமைத்துக் கொண்டிருக்கிற வேக்கடத்தாம்பட்டியை சேர்ந்த ராஜா ராஜன் இன் பொட்டிய, அதனால ராஜா இன்னு தான், ராஜா ராஜா தான், ராஜா இன்னு தான். ராஜன் ஒளிபெருக்கி நிலையத்தின் உரிமையாளர் அவர்களுக்கும் அதிலே பணிபுரிகின்ற அத்தனை அன்புள்ளங்களுக்கும் எங்களெல்லாம் பெருமையோடு அழைத்து வந்த நாடக அமைப்பாளர் நடி கண்ட்ரோல், எங்களுடைய ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஏங்கிறேன் தங்கராஜ் சி தங்கராஜுங்க இன்ச்சிலுங்க சி கூட பயந்துட்டேங்க. நீங்க ஏதோ சி தங்கராஜுங்க வித்தியாசமா சொல்றீங்களான்னு பார்த்து கொஞ்சம் அழுத்தமா சொன்னேன். இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? இல்ல தப்பு இல்ல. ஏன் ஆல்ரவுண்ட் மாஸ்டர்னு சொல்றேன் பாருங்க, அவர் சத்தத்தை பாருங்களேன், சத்தம் கிணீர் கிணீர் கேட்கும். ஆல் ரவுண்டுக்கும் கேட்கணும். ஆல்ரவுண்டு பாட்ஷா. அப்படி ஆல்ரவுண்டு மாஸ்டராக இருக்கக்கூடிய அன்பு ஐத்தான் மரியாதைக்குரிய சி தங்கராஜ் அவர்களையும் வணங்கி பணியை துவக்குவோம். ஆரம்பிச்சு விடுவோமா? அழகான இடம், ஒரு வசதி பண்ணி கொடுத்துட்டே ஐயா. கும்பாபிஷேகம் நடந்துச்சா? கும்பாபிஷேகம் நடந்தது மட்டும் இல்லாம ஒரு அருமையான கலையரங்கம். ஆமா, அரங்கேற்றமே நாங்க தானே. ஆமாங்க ஆமாங்க, நம்ம தானா? சரி, கொடுத்து வைத்தவர்கள் நாம. கொடுத்து வைத்தவன் நானே, கொடுத்து வைத்தவர்கள் நாங்கள். அப்படி அருமையான இடம், அற்புதமான இடம், மிக சிறப்பிற்குரிய இடத்திற்கு வந்ததாலே இங்கே இருக்கும் பெண்கள் எவ்வளவு அழகாக இருப்பார்கள். இடமே இவ்வளவு அழகாக இருந்தால் எவ்வளவு அழகாக இருப்பார்கள். எவ்வளவு அகலமாக இருக்கிறத இடமே, உள்ளே இருப்பவர்களுக்கு மனது எவ்வளவு அகலமாக இருக்கும். நீங்க தப்பான கண்ணோட்டமே பார்க்காதீங்கன்னு சொல்லியிருக்கேன். எப்பவுமே என் வார்த்தையில எந்த விதத்திலையும் தவறுகள் வராது. மனசு விஷாலமானது. இந்த விஷாலமான இடத்திற்கு தகுந்தார் போல விஷாலமாக இருக்கும் இந்த வள்ளியை ஒரு சில வரிகளிலே அப்படியே வர்ணிச்சு இன்னிசை மலை பொழிய போகிறது. பொழியட்டும் பொழியட்டும் பொழியட்டும். பொன்னந்தி மாலை பொழுது கட்டும் இன்பனி நினைவு அன்னத்தின் கோகை என்ற மேனியோ அள்ளிக்கொள் என்று சொல்லும் பார்வையோ கொஞ்சி சிரித்தால் என் நெஞ்சை பறித்தால், கொஞ்சி சிரித்தால் என் நெஞ்சை பறித்தால். பொன்னந்தி மாலை பொழுது
சிரிக்கட்டுமே உதயத்து காலையில் விழித்திடும் வேளையில் மலர்களும் சிரிக்கட்டுமே பொன்னந்தி மாலை பொழுது பூந்தலொட்டு தாவி உன்னை தேடி ஆடிவர கண்ணி தேனை உண்ணும் பார்வை வண்ணம் நூறு பாடிவர கட்டு பூந்தலொட்டு தாவி உன்னை தேடி ஆடிவர கண்ணி தேனை உண்ணும் பார்வை வண்ணம் நூறு பாடிவர மெல்லம் மெல்லம் பலங்கட்டும் கவிதை சொல்லி சொல்லி மயங்கட்டும் இளமை பொன்னந்தி மாலை பொழுது ஆடை மூடும் ஜாதி பூவில் ஆசை உண்டாக ஆசை கொண்டு பார்க்கும் கண்ணில் உண்டாக ஆடை மூடும் ஜாதி பூவில் ஆசை உண்டாக ஆசை கொண்டு பார்க்கும் கண்ணில் உண்டாக கண்ணோடு கண் பண்பாடுமோ பெண்மேனிதான் என்னாகுமோ அனைத்திடும் கரங்களில் வளைந்து நின்றாடும் ஆனந்த அருவியில் சுகம் பல தேடும் ஆனந்த அருவியில் சுகம் பல தேடும் பொன்னந்தி மாலை பொழுது மாலை திறப்பு அன்னத்தின் தோகை என்ற மேலையோ அள்ளிக்கொள் என்று சொல்லும் பார்வையோ கொஞ்சி சிரித்தால் என் நெஞ்சை பறித்தாள் கொஞ்சம் சிரித்தாள் என் நெஞ்சை பறித்தாள் பொன்னந்தி மாலை பொழுது அவ்வளவு அழகாக இருக்கிறாளே நன்றி 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 இந்த இளமையிலும் இந்த மேனையிலும் இவளை பார்க்கணும் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கும் போது இவ்வளவு ரம்மியமாக இருக்கிறது உள்ளே இருப்பவர்கள் எவ்வளவு 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 அழகாக இருப்பார்கள் ஆ? அப்படி இருப்பாங்க போய் பார்த்துட்டு வந்துடுறேனே ஏங்க இருங்க ஏங்க அவசரப்படுறிய இன்னும் வர்ணிச்சுதான் ஆனுமா ஆ? சரி வர்ணிப்போம் இந்த அஞ்சரையில போவோம் சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ செந்தாமரை கண்ணானதோ பொன்னோவியம் என்று பேரானதோ என் வாசல் வழியாக வலம் வந்ததோ என் கோயில் குடிகொண்ட சிலு எல்லவோ சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ செந்தாமரை கண்ணானதோ குளிர் காற்றுக்கில்லாத மலரல்லவோ கிளி வந்து கொத்தாத கனியல்லவோ காற்று கிளையாத விலைகளவோ கிளி வந்து கொத்தாத கனியல்லவோ நிழல் மேகம் தழுவாத நிலவள்ளவோ நெஞ்சோடு நீ சேர்த்த பொருள்
வெள்ளம் இளம் சூரியன் உங்கள் வடிவானதோ செவ்வானமே உங்கள் நிறமானதோ முத்தாரம் சிரிக்கின்ற சிரிப்பல்லவோ முழு நெஞ்சை தொடுகின்ற நெருப்பல்லவோ முத்தாரம் சிரிக்கின்ற சிரிப்பல்லவோ முழு நெஞ்சை தொடுகின்ற நெருப்பல்லவோ சங்கீதம் பொழிகின்ற மொழியல்லவோ சந்தோஷம் பிறக்கின்ற வழியல்லவோ என் காதல் உயிர் வாழ இடம் தந்தது இளம் சூரியன் உங்கள் வடிவானதோ செவ்வானமே உங்கள் நிறமானதோ அலையோடு பிறவாத கடல் இல்லையே நிழலோடு நடக்காத உடல் இல்லையே அலையோடு பிறவாத கடல் இல்லையே இல்லையே நிழலோடு நடக்காத விழலல்லவே. குடிக்காத விழியோடு இமையில்லையே துணையோடு சேராத இனமில்லையே என் கோயில் குடிகொண்ட சிலை சிலையல்லவே. எழிலோடு எழில் சேர்த்து இமை மூடவோ எனக்கென்று சுகம் பார்க்க துணை தேடவோ மலர் மேனி தனை கண்டு மகிழ்ந்தாடவோ மனக்கின்ற தமிழ் மொழி விளையாடவோ என் கோயில் குடிகொண்ட சிலையல்லவே. சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ செந்தா தாமரை இரு கண்ணானது. பலே பலே. அந்த அழகு மேன்மையிலும் மேனியிலும் என் நினைவாகவே இவளுடைய அழக நினைச்சா அவ்வளவு அழகு பேச்சிலும் அழகு பார்வையிலும் அழகு அப்படியே குத்தி கிழிக்கிற மாதிரி அழக சொன்னேன் ஏன் கண்ணுக்கு மையழகு கவிதைக்கு தான் பொய்யழகு அவள் மேனியோ எல்லாமே அழகு அப்படி அழகா இருக்கும் தேவதைய பழசுல போவோமா இல்ல இடையில விடுவோமா இடையில ஒண்ணு கொடுங்க. இடையில ஒண்ணு பல ஆ? ஆமா, இடையில கொடுங்க, அப்புறம் பழத்துலையும் கொடுங்க. ஓஹோ மாத்தி கொடுத்தாதாங்க நல்லா இருக்கும். இப்ப இடையில விட சொல்றீங்க அப்போ சித்தப்பனுக்கு கொடுங்க, பழத்துல கொடுங்க, அப்படியே உள்ள கொடுங்க. பழைய ஞாபகம் வருதுங்க சித்தப்பனுக்கு இந்த குளூர்லயும் நீ சிரிக்கிறான்னா ஏன் பழைய ஞாபகம் வரும் இருக்கும் எங்க ஐயா தானே வந்ததுல இருந்து ஆர்வமா இருக்கு. அதான் காரணம் வேற ஒண்ணும் இல்ல இவருடைய அழகை பார்க்கும் பொழுது ஓ வசந்த ராஜா தேன் சுமந்த ரோஜா உன் தேகம் என் தேசம் என்னாலும் சந்தோஷம் என் தாகங்கள் தீர்ந்திட நீ பிறந்தாயோ ஓ வசந்த ராஜா. தேன் சுமந்த ரோஜா ஓ ஆராதனை நேரம் ஆலாபனை ராகம் அலைபாயுதே தேகம்
சொந்தம் என் தேசம் என்னாலும் சந்தோஷம் என் தாகங்கள் நீந்திட நீ பிறந்தாயு ஓ வசந்த ராஜா நீற்று வந்த ரோஜா ஓ அழகு தேவதை சத்தம் கேக்குதா என்ன சத்தம் கேக்குற மாதிரி இருக்குது கேக்குதுல்ல, பாத்தியா? பாரு, ஆனா உங்களுக்கு ரொம்ப போறாமையா ஆமா. எப்படி போனாலும் முன்ன போனாலும் விட மாட்டேங்கிறீ பின்ன போனாலும் விட மாட்டேங்கிறீ உங்களுக்கு யோகம். உங்களுக்கு முன்ன பின்ன பழக்கமே கிடையாதா அது ஏது 4 பேத்துக்கு அந்த இது பின்ன பழக்கம் இல்லை, பின்ன பழக்கம் இல்லை. அசூசியமான வார்த்தை முன்ன பின்னன்னு சொன்னா இதற்கு முன்னாடியோ இதற்கு பின்னாடியோ அர்த்தம் ஆமா ஆமா. ஆமா எங்களை எல்லாம் அழகுற எங்களுடைய மேன்மைகளை பறைசாற்றி உள்நாடு மற்றும் வெளிநாடுகளுக்கு அழகுற எடுத்து சென்று எங்களுக்கு மேன்மையிலே பங்கு கொள்கின்ற அன்புக்குரிய அன்பு உறவு யூடியூப் சேனல் நடத்தும் விஎஸ்கே ஒலி அண்ட் ஒளியை அழகாக எடுத்து எங்களை அனுப்பி கொண்டிருக்கிற அன்பு நண்பருக்கு எங்களுடைய அனைவரும் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள் பல. ஏன்னா அதை ஏன் சிறப்பாக சொல்லணும்னு இருந்தேன். காரணம் எப்போவுமே நீங்கள்லாம் பார்த்ததோட முடியும். நீங்கள்லாம் எங்களுக்கு வந்து எப்படின்னா வானொலி மாதிரி நீங்கள். ஆனால் அவர் வந்து வானொலி கிடையாது, நம்ம வீட்டில் ஓடிக்கிட்டு இருக்க சீரியல் மாதிரி பார்க்க வச்சிருவார். நீங்கள் வானொலினா அப்பப்போ செய்தி வாசிப்பாளர் மாதிரி வாசித்து எங்களை வந்து எங்களுடைய பெருமையை மேன்மையை நீங்கள் பறைசாடுறது. ராத்திரி வந்தாண்டா வேடை எப்படா பாடுறான் எப்படா இருந்தான் அப்படின்னு நீங்கள் கடையில் சொல்லுவீங்க. ஆனால் அவர் கடையில் சொல்ல வேண்டியதே இல்லை. அவர் கடையில் உட்காந்துக்கிட்டு அவர் எல்லா பேர்த்துக்கிட்டையும் சொல்கிற வேலையை பார்த்துருவார். நாடே பார்த்துரும். எங்கே தமிழர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் கொண்டாடக்கூடிய அளவிற்கு செய்யக்கூடிய ஒரு அருமை நண்பர் தான். அவர்களுக்கு எங்களை நினைவு சார்பாக மீண்டும் ஒருவரை நன்றிகளை வணக்கம். அப்படி அழகாக இந்த குரலை இவருங்க ஏங்க சாரீரமே இப்படி இருக்கிறது, சரீரம் எப்படி இருக்கும் நீ வேற நெய்யை ஊற்றி குழம்பு ஊற்றியும் சாப்பிடலாம். ஆமாம், ஆனால் உங்கள் பழக்கொழுக்கமே சரியில்லை. நான் என்ன சொல்ல வர்றேன், சோறு திங்கிறதுல யாபமா இருக்கு, அப்படித்தான் இருக்குது. ஆனால் இல்லைங்க, பார்த்துக்கிட்டு ஒரு உண்டை பழைய சோறை பார்த்துக்கிட்டே திங்கலாமுங்க. ஏன் பார்த்துக்கிட்டு திங்கிறிய? எதுக்கு பார்த்துக்கிட்டே திங்கிறியா? பச்சை மிளகா இருக்கு, எதுக்கு நீங்களும் போய் பார்த்துக்கிட்டே திங்கிறிய? அதுலேயே போட்டு திங்க வேண்டியதானே. அப்புறம் சொல்றிய அவளுக்கு வயசு என்ன இருக்கும்னு நினைக்கிறிய? 16. கேட்டு பார்த்துருவோம். அப்போ என் 16 வயது, அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது. என் 16 வயது, அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது. என் 16 வயது, சர்க்கரையும் சேர்த்தெடுத்தே கொடுத்தார். என் 16 வயது, அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது. என் 16 வயது.
இரவினிலே மலர்ந்தார் காலமகள் பெற்றமையில் இரவினிலே மலர்ந்தார் என் 16 வயது அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது என் 16 வயது துன்பம் போன்ற இன்பத்திலே நாங்கள் இருவருமே நனைந்து. நானா வேடிக்கை பார்க்கட்டுமா ஓரமா உட்காந்து? என்னன்னு கேக்குறேன். என்னங்க நீங்க எனக்கு மச்சனையும் பொண்ணு கொடுத்துருக்கேன். ஆமா பாடிட்டாரு, வேற ஒண்ணும் இல்ல. பொண்ணு கொடுத்துருக்கேன். நான் உங்களுக்கு மச்சனையும் பொண்ணு கொடுத்துருக்கேன். சரி, நம்ம உறவு முறையில ரொம்ப இடிக்குதே. எப்படி எப்படி சொல்றீங்க? நீங்க போய் பக்கத்துல உட்கார்ந்துருந்தா அப்புறம் நான் இங்க போய் உட்கார்றேன். எங்க ஒத்தாசை பண்றாங்க. ஒத்தாசை வந்து ஒத்தாசை பண்றாங்க. ஒத்தாசை இங்க பாருங்க. என்னன்னு கொல்லைக்கு போனாலும் கூட்டுக்கு போக கூடாது. பின்பாடு தானங்க உங்களுக்கு ஒத்தாசை பண்றாங்க. ஏங்க நீங்க பாட்டு மட்டும் தான் பாடுனீங்க. ஆமாங்க. அடையாங்க நீங்க வேற முடியாத காலத்துல எனக்கே ஒரு சந்தேகம் வந்துருச்சு. என்னன்னு கேட்டா இவர் பாட்டுல நாங்கள் இருவருமே நினைந்தோம்னு எனக்கு என்னப்பா இந்த பொண்ணை கட்ட போறோம். அப்படி இல்லைங்க, ஒத்தாசைங்க ஒத்தாசைங்க. அசந்து மறந்து வள்ளி எது நீங்க கட்டிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ? இல்ல 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 அதெல்லாம் வேணாம். அதுதான் உங்களுக்கு வள்ளி வந்து உங்களுக்கு தானங்க. தாளக்காரர் தான் ஒரு மாதிரியா இருக்காரு. அதுதானே கேட்டேன். என் 16 வயது அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது என் 16 வயது. அப்புறம் நீங்க ₹1,00,000 கொடுத்தாலும் சரி சித்திரை வைகாசியில் மட்டும் இந்த பாட்டியில பிடிச்சிருங்க. புரட்டாசி மாசம் பிடிக்க முடிஞ்சிருச்சு எங்கெல்லாம். அதுவும் ஒரு வாரத்துக்குள்ள. அதுவும் என்ன பண்றாரு இதுல பாருங்க. முந்திக்கிட்டு இவரோட பழக்கம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேகமா வேகமா ஏறினோடனே என் காலத்தில் துறப்பாரு வேகமா இருந்துருச்சுன்னா வச்சுக்கவே. அடுத்து வந்து நான் இல்ல இல்ல இந்த தேதி நான் வாங்கியிருக்கேன் வேற ஊருக்கு போகணும்னு வேகமா ரசீதை போட்டுடுறாரு. இப்ப இந்த ஒரு பிரச்சனை வந்துச்சு. 21க்கும் 27க்கு நான் குறிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். 21 குறிச்சிட்டேன் 27 அதை குறிச்சு வச்சிருங்க அப்படின்னு. இவர் என்ன பண்றாரு? அத்தா ஏங்க நின்று கூட நடத்த போடுறேங்க. யோ எனக்கு தான் நின்று போச்சு. 21 போடுறாங்களா 27 போடுறாங்களான்னு தெரியல. இந்த 2ல் ஒரு தேதி ஏங்க 27 தாங்க ஏன் ஆட வைக்கணும் அப்படின்னாரு. அதுக்காகவே அவங்கள்ட்ட சொல்லி 21 தயவு செஞ்சு வைங்க அப்படின்னு சொல்லி 21க்கு போயிட்டு வந்துட்டேன். அப்போ 27க்கு ஒரு பிடிச்சிக்கிட்டார். அதே மாதிரி பார்க்குறேன் 27 குறிச்ச நிமிஷம் பார்க்குறேன். மற்ற 23 குறிச்சிட்டார். வேகமாக ரசீதை போட்டு வச்சு எனக்கும் தான் போட்டு வச்சிருக்காரு. முந்திக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? ஒரு ஞானஸ்தனுக்கு தான் ஞானஸ்தனை பற்றி தெரியும், நடிகனுக்கு தான் தெரியும். உண்மையிலே சொல்கிறேன். ரொம்ப பேர் வந்து பட்டாணி விற்கிறவன் சுண்டல் விற்கிறவெல்லாம் அங்கிட்டு வாங்குறாங்களாம். அவங்களுக்கு அருமை என்னென்ன தெரியும். இப்போ அவர் மைக் செட்டு போடுறாரு. அவருக்கு அந்த ஞானம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறேன். இந்த பாடலெல்லாம் கேட்டு யார் நல்லா பேசுகிறாங்க நல்லா பாடுறாங்க அவருடைய குழல் வளம் எப்படி இருக்குன்னு தெரியும். யூடியூப் நடத்தக்கூடிய நண்பருக்கும் தெரியும். ஏன் அவர் தலையை சிக்கும் போது அவருக்கு ஞானம் இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். ஏன் இல்லைன்னா அந்த ஞானம் இருக்காது. என் பாட்டுக்கெல்லாம் கை தட்டிக்கிட்டே இருந்தேன். பிடிச்சி வச்ச பொம்மை எல்லாம் பிடிச்சி வச்ச பொம்மை மாதிரி இருக்க ஆளெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் லயிச்சு போய் உட்காந்துருக்க ஆளையும் பார்த்துருக்கேன். அகத்தினுடைய அழகு முகத்தில் நல்லா காட்டி கொடுத்துரும். அப்படியெல்லாம் வந்து தேடி பிடிச்சங்களெல்லாம் கொண்டு வர்ற அன்பு மாப்பிள்ளைக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி நன்றி நன்றி. ஏன்னா சம்பளம் கூட நான் மறுக்கலை. சம்பளம் எங்களுக்கெல்லாம் கூட தான். கூடங்கிறதுக்காண்டி வேற இங்கே உண்மையிலே சொல்கிறேன். 2000 ரூபாய்க்கு ராஜபாட்டு இருக்காங்க எங்கள்லையும். 2000 ரூபாய்க்கு போட்டு போயிடலாம். ஆனால் அது அடுத்த நாடகம் அவர் கிடைக்குமான்னு சந்தேகப்படணும். அந்த சந்தேகத்துக்காக என்ன பண்ணுவார்? நம்ம காசை பார்க்க வேணாம்,
மக்களுடைய மனசை வந்து எப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் போடுறாங்க. ஆனா ஊத்த கதையாக இருந்தாலும் ஊடுருவ கேளுன்னு பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா இப்ப ஒண்ணும் இல்லை. இந்த நாடக மேடை திறந்தீங்க, இந்த விழா கொண்டாடினீங்க கும்பாபிஷேகத்தை, இந்த அறவுரை ஆட்டம் மட்டும் போட்டுருங்களே, அறவுரை ஆட்டத்தை மட்டும் இன்னைக்கு போட்டிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த புளிய மரத்துல 30 பேர் ஏறி உட்காந்துக்குவான். இடமே இருக்காதுப்பா. எல்லாம் கேளிக்கையை தான் விரும்புறான் நாட்டு. அங்கிட்டு 100 வண்டி இங்கிட்டு 100 வண்டி கிடக்கும். எல்லாமே சீக்கிரம் பார்த்துட்டு சீக்கிரம் அனுபவிச்சுட்டு சீக்கிரம் டிக்கெட் வாங்க தான் முடிவு பண்றான். அதான் உண்மை. அது காரணமா இருக்குது. அது நான் ஒன்றும் வருத்தப்படலை. பார்க்கறது பார்க்கட்டும், அதை பத்தி ஒன்றும் இல்லை. குலுக்கல் சீட்டு போடுங்க. அரண்மனைப்பட்டியில் அது நடக்குது. இப்போ இன்னமும் நடக்குது. இன்னைக்கு நடக்குது. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை குலுக்கு சீட்டு ஓடிக்கிட்டே இருக்கு. சீட்டு எவ்வளவு தெரியுமா? 100 ரூபாய். ஒரு இடத்துல இலவசம் இருக்குது. 100 ரூபாய் சீட்டு. யார் வேணாலும் எந்த ஊருக்காரவனும் வாங்கிக்கலாம், நாடகக்காரவனும் வாங்கிக்கலாம். 100 ரூபாய் சீட்டு. 1 மணி நேரத்துக்கு ஒரு குலுக்கல். நல்ல பரிசுகளாக வச்சு எந்த ஊரில் வேணாலும் நம்ம ஆளுக, நம்ம தலைக்கட்டுக்கு எத்தனை பேர் இருப்போம், அத்தனை பேரும் வசூலிக்கலாம். ஆமாம், எப்படா நமக்கு விழுகணும் ஆர்வத்தில் உட்காந்துருப்பாங்கல்ல. போட்டு நாடகத்தை அன்னைக்கு கொடுக்குறோம், நாடகத்துக்கு வந்துருங்கன்னு சொல்லி 100 ரூபாய் சீட்டை விற்றீங்கன்னா உங்களுக்கு நட்டம் கிடையாது. இங்கே கூட்டம் வலிவான், ஒருத்தன் கூட தூங்க மாட்டான், ஒரு பெண்டுகளும் தூங்காது. என்ன காரணம் தெரியுமா? நமக்கு விழுகும். அப்பா உங்களெல்லாம் தேடி கொடுக்க முடியாது. முழிச்சிருந்து எங்களுக்கு விழுந்த சீட்டுக்கு நம்பருக்கு வந்து வாங்கிக்கிறவங்களுக்கு தருவோம். இல்லைன்னா நாங்கள் எப்போ கொடுக்குறோமோ அப்போ தான் தேடி நீங்கள் வாங்கணும்னு மட்டும் ஒளிபெருக்கில் சொல்லிடுங்க. அவ்வளவுதான். ஒரு பையன் தூங்க மாட்டான், விழுந்தவன் எந்திரிச்சு போயிடுவேன். அது வேற ஒருத்தருக்கு தானே விழுகும். ஆனால் விழுகாத போகிறோம், நமக்கு விழுகும் விடிய நாளும் பார்ப்பா. எங்களுக்கும் கொண்டாட்டம், உங்களுக்கும் சந்தோஷம். இது வழி உண்மையில இருக்குது. உண்மை. போன தடவை இல்லை ஒரு போன தடவை அரண்மனைப்பட்டியில் எல்லாத்தையும் குளிக்கிட்டு நடிகருக்கு மட்டும் தனியாக கொடுத்தாங்க. அதில் எனக்கு ஒரு 1000 ரூபா விழுந்துச்சு. அப்புறம் பரிசும் வந்து வைக்கிறாங்க பாருங்க. பரிசுன்னு சும்மாது இல்லை, கார் முதற்கொண்டுலாம் வச்சாங்க. ஒரு ஊர்ல ஸ்கூட்டர், இந்த ஸ்கூட்டி இருக்கே, அதெல்லாம் வச்சிருந்தாங்க. சைக்கிள், இந்த மாதிரி நிறைய பரிசு வச்ச உடனே நமக்கு விழுந்துருங்கிற ஆர்வங்கிறது மட்டும் இல்லை. மனுஷனுக்கு ஆசை இல்லாத மனுஷன் யாரு? அப்புறம் இப்ப போட்டிருந்தாங்க. நான் பையில வச்சிருக்கேன். இவங்க எல்லாம் வந்து 1 2 இல்லை, நான் தூங்குறேன் நினைச்சுக்கிட்டு எனக்கு 4ங்கிறாரு ஒருத்தர் தாளக்காரரு. 5 தாளக்காரர் சுப்பிரமணி. நான் தூங்குறேன்னு நினைச்சுக்கிட்டு நான் 3 சீட்டு தான் போடுறேன், அவர் 4 போடுறாரு. 4 போட்டுக்கிட்டு 50 ரூபா தான் அந்த சீட்டு. 50 ரூபாய்க்கான பரிசு தான். 100 ரூபாங்கும் போது அதுக்கான பரிசு, 50 ரூபாய்க்கான பரிசு. அவர் நான் 3ன்னா அவர் நான் தூங்குறேன்னு நினைச்சுக்கிட்டு 4ங்கிறாரு. இந்த சீட்டு இந்த வச்சிருக்கேன். போய் சொல்லல, அதுக்கு தான் சொல்ல வரேன். அப்படி இருந்தா அந்த கூட்டம் இருக்கும். அதுக்காக தான் என்னோட அன்பு வேண்டுகோள், முயற்சி பண்ணி பாருங்க. இன்னொரு ஆசை, மரம் இல்லாமல் மழை இல்லை. இந்த புறம்போக்கு இடம்னு உங்களுக்கு இருக்கும். ஏன்னா ஊர்ல பெரிய தானே, எப்படி பார்த்தாலும் நாட்டாமை போக்குவரத்துல இருப்பீங்க. புறம்போக்கு இடத்துல நல்ல மரங்களா, பயன் தரும் மரங்களா, யாருக்கு பயன்பட்டாலும் சரி. நம்ம ஊருக்காரவங்க தானே, அசோலூர்காரவங்களை வந்து எடுக்க போறாங்க. வேப்ப மரம், புளிய மரம், அந்த மாதிரி நல்லா வச்சு உண்டாக்குங்க. காற்று, நல்ல காற்று கிடைக்கும். மேகங்களுடைய இந்த உராய்வு ஏற்படுறதுக்கு இது ஒரு காரணமா இருக்குது. மழை பொழியும், மக்கள் நல்லா வாழத்துக்கு முயற்சி பண்ணுங்க. என்னுடைய அன்பு வேண்டுகோள் தான். ஏதாவது சொன்னலுங்கிறக்கா நாடகத்துக்கு வந்தேன், காசை வாங்கினேன் அப்படின்னு போக வேணாங்கிறக்கா ஒரு சில விஷயத்தை, எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை, உங்களுக்கும் தெரிஞ்ச விஷயத்தை சொல்றேன். ஆமா, நேரம் காலம் ஆகிவிட்டதா? யாரு ஏற்கனவே பொழந்திருக்கேன். ஆயுதத்தை பத்தியலா எவ்வளவு ஷார்ப்பா, எவ்வளவு கூர்மையா இருக்கு. அப்புறம் பின்ன குத்தனா கிழிக்கணும்ல. ஆமா ஆமா. யார் நீங்க? யாரு நீங்க? யாருங்க? என்ன வந்த இடத்துல என்ன சண்டை ஓட வந்தியலா? நியாயமா நம்ம பதில் சொல்லணும். அப்படி சொல்லுங்க. எனக்கு தெரியாது இல்ல அவருக்கு. நாங்க ஒரு வேடுவன். நீங்க வேடுவர். பார்த்த உடனே தெரியுது. உள்ள விட்டுருக்கீங்க. உள்ள விட்டுருக்கீங்களா? ஆமா, நீங்க கொஞ்சம் இழுத்து விடுங்களே. கொஞ்சம் இழுத்து விடுங்களே. உள்ள விட்டுருக்கீங்களா? உள்ள விட்டுருக்கீங்க. என்னதுக்குள்ள விட்டுருக்கீங்க? உங்களது இல்ல, எங்களதுக்குள்ள. ஆமா சரி சரி விட்டுருக்கேன். கொஞ்சம் நீங்க இழுத்து விட்டீங்கன்னா பரவாயில்ல. இழுத்து விடுவோம். என்ன விட்டியே? என்ன விட்டானா? என்ன விலை விக்குது? நீ வாட்ல தேங்காய் விட சொன்னேன். என்ன விட்டியே? என்ன? மான் உள்ள போயிடுச்சு. மான் உள்ள போயிடுச்சு. மானை இழுக்க சொல்றீங்களா?
நான் பிரசவம் பார்க்க வந்தேனா? ஏயா நான் குட்டி போட போகுது நான் சொன்னேன். நல்ல பருவமான மங்கை போல மானது. அந்த மான எங்க நல்ல வயசு ததும்புது அப்படியே. இப்போ நீங்க இதுக்குள்ள விட்டுட்டீங்களா? ஆமா, அந்த திணை புணத்துக்குள்ள தான் போச்சு. அதுக்கு தான் போகுது பாரு நீ. ஆமா, நான் கூட வேற எதாவது நினைச்சுக்கிட்டேன். எங்க சத்தியமா மானத்தை எடுத்து சத்தியம் பண்றியா? மான் போட்ட குட்டி தான் உள்ள இருக்குது. மான் போட்ட குட்டி உள்ள இருக்கு. நல்ல பருவமான குட்டி. அதை தேடி வந்திருக்கு. நீ பாட்டுல வழுக்க குட்டின்னு நினைச்சிடாத. இங்க இருங்க. நல்ல பிரிவே. என்னங்க சொன்னீங்க? என்ன சாடை குத்துற மாதிரி இருக்கு? பிரிவ குட்டிய என்னமோ குட்டிட்டு சொன்னீங்க. என்னங்க பிரிவ இல்ல முதல்ல சொன்னீங்க. வேற என்னைய சொன்னேன் நானு? வழுக்க குட்டியா? என்னங்க கிண்டல் பண்ணலங்க ரெண்டு பேத்தையும்? நீங்க ரொம்ப தப்பா கணக்கு போடுறீப்பா. வேடுவரே சத்தியமா அந்த கணக்கு எங்களை எல்லாம் சாட பேசக்கூடாது. வேடுவரே அங்க கண்ணு கருத்து ரொம்ப நோஞ்சானா இருந்து அந்த இடையில வந்து கம்மியா இருந்துச்சுன்னா சரி, அத என்ன சொல்லுவான்? குத்துயிரும் குயலுயிருமா இருக்க குட்டிக்கு பேரு வழுக்க குட்டின்னு பேரு. சரி, ஆனா இவர் தப்பா நினைப்பாருன்னு எங்களுக்கு நறுக்குன்னு குத்துது சொல்ல போது. நறுக்குன்னு குத்துதா? நறுக்குது குத்துனா கொஞ்சம் வயசு இருக்கும் இருக்கு. அதான் காரணம். ஆமா, இல்லன்னு வைங்க அங்கனக்குள்ளே ஒண்ணு கிடைச்சாலும் வயசு ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆமா, அங்க போகுதுன்னா நம்ம கொஞ்சம் முறுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். இன்னமுமா போகுது? எப்ப வரதா? இங்க வர ஒரு ஆண் மகனுக்கு பாருங்க, மெனோபாஸ்ங்கிறது பெண்ணுக்கு தான். ஆமா, அந்த மென்சஸ் டைம் நின்னுச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஆசையெல்லாம் அடங்கும். ஆமா, அது இயற்கை அறிவியல் தான். ஆனா ஆம்பளைக்கு அப்படி இல்ல. அப்படி இல்ல, 80 வயசும் பாத்துக்கிட்டு இருக்கணும். மாட்டுக்கு வயசாகலாம், அதுதான் பெரிய மூட்டையை ஒரு நேரத்துல தூக்கணுமே. நான் என்ன சொல்றேன், உடம்புக்கு தானே வயசு, மனதுக்குமா வயசு கிடையாது. மனது எப்பவுமே பாருங்க, யாருக்கா இருந்தாலும் சரி, ஐயே நான் பொம்பளை பிள்ளைல பாக்கல அப்படிமா பாரு. நோய் இல்லா உடல் இருந்தால் 100 வரைக்கும் காதல் வரும். ஒண்ணு இல்ல, அவன் என்ன பண்ணுவான், ஐயே நம்மளுக்கு அந்த மாதிரி பழக்கம் இல்லைன்னு சொல்லலாம்ல. அவன் தான் நம்ம 9 பார்த்து தினம் 9 பேர்த்த பாத்துக்கிட்டே இருப்பான். ஆமா ஆமா, அனுதமும் பாக்குறான் பாருங்க, பாப்பான் போயிருவான். அழக ரசிக்கணும், ஒண்ணு இருக்கு, ருசிக்க நினைக்கிறதான் தப்பு. ஆனா எனக்கு இப்ப ருசிக்கணும். நேரத்துல இந்த மூட்டையை தூக்கணும். மான வேட்டையாடக்கூடாது. நீ மான் இல்ல, நீ பூனை கலத்திடுவேன். எங்க இடத்துக்குள்ள மான் வரலங்க. நீங்க உண்மையை சொல்லுங்க. உண்மையில மான தேடி தான் வந்தீங்களா? நீங்க யாரு, எதுக்காக வந்திருக்கீங்க? இடத்துக்கு வந்தாப்ல. அப்ப நம்ம சொல்லித்தான், மான் போன்ற மங்கையை தேடி வந்தேன். மங்கையை தேடி? என் தங்கையை தேடி? உன் தங்கை. நல்லா இருக்கிறீங்களா? நீங்களே இவ்வளவு அழகா இருக்கும் போது ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. மாப்பிள்ளையே இப்படி அழகா இருந்தா அந்த அளவுக்கு எதிர்பார்க்காதீங்க. இருந்தாலும் எதிர்பார்ப்புக்கு தக்கனதான் இருக்குது. அதுதான் எனக்கு துடிக்குது. துடிக்க வேண்டாம், கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்ப நான் உள்ள போறதுக்கு முன்னாடி போகுது பாருன்னு சொல்லுங்க. எது வந்தாலும் புடிங்க. போன உடனே புள்ள வந்துருமா? போகுது பாருன்னு போடுங்க. போன உடனே புள்ள வந்துருமா? ஆறுங்களே, நீங்க கலியாத்துல போன உடனே நீங்க விட்டு பாருங்க சத்தத்தை, வேற எதுவும் விட்டுறாதீங்க. இல்ல கம்ப்யூட்டர் மாதிரியா? 10 மாசம் மேல ஆகாதா? ஆட்டம் வரும். குழந்தையா கேட்டுக்கிட்டு இருக்கேன். குமரி பிள்ளை வருவாளா? நீங்க விட்டு பாருங்க. பொய்யா சொல்றேன். மாப்பிள்ள உயரம் கம்மியா இருந்தாலும் மாப்பிள்ள சொன்ன மாதிரிதான் இருக்குது. அதனால என்ன, நாங்க கொஞ்சம் மேசை போட்டுக்கிறோம் உயரத்துக்கு. சரி சரி, அவங்களுக்கா எனக்கு ஆர்வமா இருக்குது. மனுஷன் நின்றுகிட்டு இருக்கேன். புரியுதா? அவங்க தங்கச்சியை கட்டி பிடிக்க போகும்போது கொஞ்சம் தள்ளி நிக்க நம்மளுக்கு தெரிய வேண்டாமா? உன்னை கல்யாணம் மரியாதை
நம்ம ரெண்டு பேரும் என்ன கிட்டி அடிக்கிறா? என்ன பாக்குறது? நானே கொஞ்சம் நெருங்குவோம் போறேன். உள்ள போறேன். நான் எவ்வளவு ஆசையா பிடிக்கணும்னு வந்திருக்கேன். போகாத. இந்த ஆளுக்கு தெரியுது. நீங்க புடிங்க அடுக்காம. வடிவேல என்ன புள்ள ஒதுங்குது? நீங்களும் மிரட்டாம போங்க. புள்ள ஒதுங்குது. அப்புறம் இந்த நேரத்துல போனா ஒதுங்க என்ன செய்வாங்க? இந்த நேரத்துல ஒதுங்கலாமா? ஏய் சச்சா அசுசி உன் வாயை குப்புளி. ஆட்டத்திலையா? அப்படி சொல்லியா நீ வாட்டில்? சித்தப்பு எதுக்கு தெரிஞ்சிருக்கிறாருன்னு ஆனா நீ எப்படியாலும் எனக்கு தான் இப்பதான் தெரியுது. வந்ததுலேருந்து நல்ல சந்தோஷம். ரசனையில உட்காந்துருக்கியா நீ இப்ப? ஏய் என்ன காரணம்? மய இப்ப வந்து பொண்ணை கட்டி பிடிக்க போறான்னு சந்தோஷத்துல இருக்காரு. கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உட்காந்துருக்காரியா? நீங்க அவரை தப்பா கணக்கு போடுறீங்களா? என்ன நீ கேட்கிறேன்? அடி அடி. மாப்ள கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னையா? யார் என்னன்னு கேட்டீங்களா? தோ நீங்க பாட்டுக்க அச்சா மாப்ள. அம்மா இவ விட்டு தோ நீ சொன்ன அடையாளத்தை பார்த்தா அடியாளத்தை. இவ உன் தங்கச்சி எனக்கு தெரியுமே. ஏய், உன் தங்கச்சி தான். இல்ல மாப்ள உங்க மனச கொஞ்சம் திடப்படுத்திக்கங்க. ஏன்? நீங்க தேடி வந்த ஆ. ஏன் தங்கச்சி உள்ள இருக்குது. இது உங்க தங்கச்சி. ஐயோ நாங்க ரசிகா. என்னங்க? என்ன பண்ண மகனே பாம்பு சொக்கனாதா இப்படி எனக்கு சோதனை. கொஞ்ச நேரம் விரட்டி அடிச்சு இந்த பிள்ளைய. ஏன்னா உங்களை நீங்க எல்லாம் ரொம்ப தப்பாவே கணக்கு போடுறீங்க. அப்புறம் நான் அந்த பொண்ணை சின்னதுல பார்த்தேன். இப்போ சின்னவா தான் இருக்கு. அத சொல்லல, சின்ன பிள்ளையா இருக்கும் போது பார்த்தேன். இப்ப பெரியவள் ஆயிட்டால எனக்கு அதுதான் புரியல. பள்ளியா இந்த பொண்ணா அப்படிங்கிறது தெரியல. அதான் காரணம். மாப்பிள்ள என் தங்கச்சியை பார்த்துட்டு உன் தங்கச்சியை இப்ப என் தங்கச்சியை இப்ப பார்த்தேன். ஆமா அடுத்து உன் தங்கச்சிய பார்க்கணும்ல. பார்க்கணும். இப்ப பார்க்கணும்னு சொல்லுங்க. என் தங்கச்சி நான் எப்படி கட்டி பிடிக்கிறேன்னு பாருங்க. உன் தங்கச்சிய உரிமை இருக்குதா இல்லையா? கட்டி என் தங்கச்சிய பார்த்துட்டு உங்க தங்கச்சிய நீங்க பாத்துட்டிய. ஆமா. வெக்கம் இல்லாம சொல்லிக்கங்க. என் தங்கச்சி என்ன என் தங்கச்சிங்கிறத தெரிஞ்சதை பார்த்துட்டேன். ஓ தெரிஞ்சும் பாத்துட்டிய. அடையாளத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். உன் தங்கச்சிய பார்க்கணும்னா ஆசையா இருக்கா? கூப்பிடணுமா? கூப்பிடுவோமா? கூப்பிடணுமா? தங்கச்சி வள்ளி காண வந்த காற்று கண்டு விட்டு கோலம் என்ன
மாதிரி ஆ? ஆனா இந்த வேகத்துல ஒரே ஆட்டமாவில் இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன், சீக்கிரம் உடும்பு புடியா பிடிக்க போறாரோ. அண்ணா. புடிமானம் இல்லையா அங்க இருக்கு. ஏய், கொல்ல போற பாத்துக்க. நீங்க எனக்கு அண்ணன் தானே, இங்க வாங்க. நீங்க அண்ணன் தானே? தங்கச்சி, எனக்கே சந்தேகமா இருக்கு. நீங்க தானே என்ன தூக்கி வளர்த்தீங்க? தூக்கி மடியிலே போட்டு வளர்த்து வளர்த்தீங்கல்ல. அவர் யாரு? இந்த ஓட்டம் ஓடிட்டு இருக்காரு. யாரு எவர்னு கேட்க மாட்டீங்களா? வேடு வரீங்க எதுக்கு வந்தாரு? தேடி வந்த முன்னு கதையை வளர்க்கறாரு. வல்லன்னு சொல்ல வேண்டியதானே? மானு வல்ல ஒண்ணும் இல்ல, போயான்னு சண்டை வராத குறத. போடா போடா முட்டா பையல உன் தங்கச்சி வர சொல்ற இடத்துக்கு தலைவி அம்மல. அதுக்கு தெரியுமா எம்மானு ஒளிஞ்சிருக்கிற இடம். ஆனா விடியறதுக்குள்ள உன் தங்கச்சியோட அனுமதியோட புடிச்சு போடுங்கறாரு. பார்த்தாலே தெரியுது. ஆனா இவர் இல்ல முன்ன மான் பிடிக்க போயிருக்காரா போகலையா? பல மான புடிச்சாரா? யாரு அவரு. இப்போ என்னமோ இந்த துள்ளுறாரு. மான லேஸ்ல புடிச்சு போடுவாரோ? மான் வல்லன்னு சொல்ல வேண்டியதானே? வந்தா தானே பிடிக்கிறது. வல்லன்னு சொல்லுங்க. வல்லன்னு சொல்லியாச்சுமா. ஏன் கேட்க மாட்டேங்கிறாரு? கேட்க மாட்டேங்கிறாரு. உங்க வார்த்தையில கபடி இல்லன்னு போச்சோன்னாலும் சரி, புடிச்சு கொடுத்தாலும் சரி. அவர் மான் நீங்க பாத்தீங்களா? இல்லம்மா. நீங்க பாத்தீங்களா? நானும் பார்க்க. வாங்க எல்லாரும். அதுவும் சரித்த. எப்பன்னு காத்துக்கிட்டே இருப்பாரோ. நம்ம போறது சரி நம்ம இடத்துக்கு. இவர் ஏன் பின்னாடியே வர்றாரு? நாங்க மானு இல்ல அதனால உள்ள வரோம். அது எப்படி இருக்கிறதா நாங்க சொல்லி இருப்போம்ல. அண்ணா சாதி பட்டு சன்னியாசி குண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இனத்தவர். அண்ணே உங்களை நம்பி நான் கொடுக்குறேன்னு. ஆமா அண்ணா வரவேற்பு கொடுக்குறேன். உங்களை நம்பி கொடுக்கலாம்ல. நான் கொடுக்குறேன், நீங்க பாருங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க? சரி வணக்கத்துக்குரிய விடுமுறை. வணக்கம். மதுரை வீர நாடகத்துல பொம்மிய விரட்டுற மாதிரியே இருக்கு. அதுக்குதான் அந்த குறியாவே வந்திருக்கிறாரு. குறிய நீங்க வணக்கத்துக்குரிய பிரிச்சு சொல்லி பாருங்க. வணக்கத்துக்குரிய விடுமுறை. வணக்கம். அப்புறம் வர மாட்டார் அவரு. வணக்கம். எவ்வளவு பணிவு இல்ல கும்பிடுலே இப்படி ஒரு கும்பிட நம்பலாம், இப்படி கும்பிடுறத நம்பலாம், இல்ல இப்படி கும்பிடுறத நம்பலாம். இப்படி கும்பிடுறவங்களை மட்டும் நம்புனா இது கூல கும்பிடுத. தப்பா எடுத்தாதான் தப்பு. இந்த ஆண்டவனை வணங்கணும். இந்த ஆண்டவன் தான் இந்த உடம்பை கொடுத்தது. பெத்தவங்க என்னத்தை தான் பெற்றிருந்தாலும் வித்து அங்கே போடணும். விதை போட்டா தான் விதை போட்டா சொர ஒண்ணு முளைக்கும். ஆமா. ஆனா அந்த ஆண்டவனை எப்படி வணங்கணும்? என்சான் உடம்பு இருக்கு, சிரசே பிரதானம். சிரசு பிரதானமா தானே இருக்குது. ஆமா. என்ன பண்ணணும்னா கரங்களை கூப்பி சிரங்களை சாய்த்து வணங்கணும். அரேங்கப்பா. அது ஆண்டவனே. இந்த இடத்துல நீங்க யாரு? நாங்க வள்ளி தலைவி. தலைவி. தரம் இருக்குது, தரம் இருக்கு, ஒரு மரியாதை வேண்டாமா? ஆமா. அதுக்காகத்தான் கீழே பார்த்து ஏங்க இப்படியே கும்பிட்டுலாமே. நீங்க வேற எங்கேயோ பார்த்து கும்பிடுற மாதிரியே இருக்கு. கீழே பார்த்து வணங்குறேன். கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பதே மெய். தலைவிங்க வரையில் மான் குட்டி தேடி இங்க வந்திருக்கீங்க. தாங்கள் எங்க இருந்து வர்றீங்க? உங்க ஊர் பேர் விவரமாக சொன்னீங்களால் முடிஞ்சா செய்யறான். வள்ளி மாடுன்னு சொல்றாரா வண்டி மாடுன்னு சொல்றாரா? வண்டி மாடுன்னு சொல்றாரு. ஓ தங்கச்சி நான் வண்டி மாடு சொல்றேன். வண்டி மாடா? வள்ளி மாதே. வள்ளி மாதே. வள்ளி மாதே. தூக்கி வீசிருவேன் கூட்டத்துக்குள்ள. கை பத்தரம், கை பத்தரம், வாய் பதனம். உங்க பெட்டி இருக்குது அதனால அங்க வராது. இல்லட்டினா என்னங்க பெட்டி இருக்குன்னா? பெட்டி இருக்கிறதுனால முட்டின வந்து அதனால அங்க வரல. இந்த வழியா போச்சோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. உங்க வீரத்தை காமிக்க வேண்டாம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்ல வரான்னு பாத்துக்கிறோமா? ஒரு புள்ளி மான் வர கண்டதுண்டோ நல்லா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெளிவா இருந்தா தான் பாட்டு வரும். ஆமாங்க, அதாங்க உண்மை. பாட்டு அப்பதான் வரும். ஆமா கண்டிப்பா.
துள்ளி துள்ளி போகும் பெண்ணே சொல்லி கொண்டு போனால் என்ன கண்ணி உந்தன் பேர் என்ன வெள்ளி கொலுசு போகும் திசையில் பாவி நெஞ்சம் துள்ளி துள்ளி போகும் பெண்ணே துள்ளி கொண்டு போனால் என்ன பலே பலே சரிங்க. எப்படி எல்லாம் ராயவரமா ஆ. நெருங்கையில எனக்கு கோவம் தாளல அதனால? விசாரிச்சு போட்டு ஆ, நீங்க 2 பேரும் உள்ளார போய் போட்டபடியே இருக்குது. அதனால என்ன பண்றீங்க? அதெல்லாம் எடுத்து பாக்குறேன். தனித்தனியா உட்காருங்க. இன்னைக்குமா தனியா தனித்தனியா இப்போதைக்கு உட்கார்றதா நல்லது. பரவாயில்ல சார். இப்பவா கொஞ்ச நாளைக்கு சரி இருக்கட்டும். ஏதாவது வம்பு இழுத்தாருன்னா உடனே அண்ணான்னு சொன்னா அண்ணன் சொன்னா என்னன்னு வந்து கேட்பேன். அப்ப அண்ணான்னு சொன்னா என்னன்னு வந்து நீங்க முன்னாடி நிக்கிறீங்க. எறும்பு மொச்சுச்சுன்னா என்ன ஆகும்? சக்கை எடுத்து போடும். ஏழு அண்ணன் தம்பி உனக்கு. அதானே? கவலைப்படாத தாயி. சரி. தைரியமா பேசு என்னன்னு விசாரி. வரட்டுமா? மாப்ள இதுக்கு 7 பேர் அண்ணாந்து. மாப்ள அண்ணன் அண்ணன். அண்ணே என்ன நடக்குதுங்க? பாத்து பதமா பேசி நீங்க சொல்லிட்டு போங்க. என் தங்கச்சி ஒண்ணுமே கேட்கல. இப்படி ஒரு அண்ணன் தேடி போனாலும் கிடைக்குமா? அழகான எந்த பெண்மானது அழகிலும் நிலைமையும் கூடுது நினைத்தாலே நெஞ்சில் தேரூறுது நினைவுகள் அலைகளை ஓடுது பெண்மானம்மா அது என் மானம்மா அது என் மானம்மா நினைவில் நாடுது எனக்கு அதுக்கு பொருத்தம் காரணமா மவள சோலையில் வாழ்ந்து வந்தது கொடுமா 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 மறைக்கிற முறையா நினைப்பது சரியா கண்ணில் வந்தது எனக்கு வந்தது நினைப்பது சரியா சரி. வந்தாரை வாழ வைக்கும் ஒன்றுமே நாட்டிலே நாடுதான் செந்தினைக்கு காவல் செய்யும் செழுந்தமிழ் செல்வியே அத்தாடி. இப்படி ஒரு வணக்கத்தை இன்னைக்கு தாங்க நான் பாக்குறேன். ரொம்ப ரொம்ப பணிவா இருக்கு. வந்தவன இப்படி கும்பிட்டீங்க, இப்ப என்ன உட்காந்து கும்பிடுறீங்களே? என்னது என்ன காரணம்? அதாவது அதானே உயர்தலிலே பணிவு வேண்டும். ஆமா, உயர்தலிலே பணிவு வேண்டும்னு எதுக்கு சொல்லி வச்சாங்க? ஒருத்த மனுஷன் பணிவா இருந்தா தான் உயர முடியும். நெஞ்ச படைச்சுக்கிட்டு இருந்தா எங்கிட்டாச்சும் மோதி முட்டி மோதி காலை உடைச்சுக்கிட்டு தான் தெரியும். பாருங்க, எவனாச்சும் பாருங்க, நாட்டுல யார வேணாலும் பாருங்க, நம்மளை போன்ற ஆண்கள் தானே முட்டி மோதி நான் பொழந்துருவேன் அப்படின்னு தெரியல. பாருங்களேன், எங்கிட்டாச்சும் ஒரு 10 பேர்த்திட்ட புலப்பட்டு தான் வருவான். இது சொல்றது வழக்கம், நம்மளா சொல்லி கொடுத்தோம். இது காலந்தோறும் தொண்டு தொட்டு நடக்கக்கூடியது. பணிவு இருந்துச்சு பதவி தன்னால கிடைக்கும். பதவி வந்துச்சுன்னா உயர்வு தன்னால வரும். உயர்வு வந்துச்சுன்னா மரியாதை தன்னால வரும். மரியாதை வந்துச்சுன்னா மானம் காக்கப்படும், காத்துல பறக்காம இருக்கும். நான் இருப்பது கழுகு மாமலை. சரி. என் தாய் தந்தை அரசோ வெள்ளிமலை. வேட்டை மார்க்கமாக வந்தேன். சரி. ஒரு அழகான புள்ளிமலை கண்டு எங்க பாத்தீங்க? கண்ட உடனே அப்படியே பிடிக்கணும்னு ஆசை. எங்க பிடிக்கணும்னு வந்துடுறீங்க? ஆனா கண்டதெல்லாம் பிடிக்கணும்னு எண்ணம் கிடையாது. சரி. ஆமா. இப்ப என்ன பிடிக்கிறீங்க? அங்க எங்க பாத்தீங்களா? பிடிச்சீங்களா பிடிக்கலையா? அதான் உள்ள நுழைஞ்சிருச்சு. எங்க? திரைப்படத்துக்குள்ள இங்க இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியுமா? கண்ணாலே பார்ப்பது நான் தானே, காதால சரக் சரக் அப்படின்னு கேட்டது நான் தானே. இப்போ உங்க முன்னால நின்று தீர விசாரிக்கிறீங்க. தீர விசாரிக்கிறீங்க நீங்க? தீர விசாரிச்சாதான் உண்மை புலப்படும். மான்குட்டி நீங்க வந்து முதல்ல எங்க பாத்தீங்க? அதுதாண்டி இந்த சேட்டை தானே வேணாங்கிறது. நான் மான்குட்டி எங்க பாத்தீங்க? அண்ணே தாசனே, இந்த பொண்ணு என்ன கேட்டுச்சு? என்ன நான் பதில் தப்பா சொன்னேன்? மான்குட்டி எங்க பாத்தீங்கன்னா அதை தாண்டி அப்படின்னா டீ போட்டு பேசுறீங்க. என்ன நீங்க கேட்டீங்க? மான்குட்டி எங்க பாத்தீங்க? அதை தாண்டி இந்த தப்பு. அது என்ன அதை தாண்டி? இப்ப இல்லைங்க, இப்ப இங்க இருக்கு இந்த இடத்தை தாண்டி அப்படின்னு சொல்லணும்ல. அதுன்னு அதை தாண்டி
நீங்க சொன்னது நீங்க எல்லாருமே என்ன தப்பு கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கீங்க. நீங்க வந்ததுல இருந்து தவறாவே பேசுன அப்புறம் நான் பேசுற மாதிரி தானே இருக்கு. சுருங்க கூறின் விளங்க வைப்பதா. ஓ சுருக்கமா சொல்லி அண்ணே கொஞ்சம் சுருக்கமா சொல்லணும், கொஞ்சம் நீட்டமா விளக்கணும். ஓஹோ எப்படி சொல்றீங்க? காரணம் அபிபிராட்டி ஒரு பெரிய பெண்பால் புலவர். பெண்கள்லயே ரொம்ப அறிவு திறமை உள்ள ஒரு பெண் அவைதான். எல்லா பிரபலங்களும் வர்றாங்க, கவி அரசர்கள் பூரா வந்து உட்கார்றாங்க பாண்டியன் அவையில. உட்கார்ந்து இருக்கும் போது வேகமா வந்த உடனே எல்லாரும் அப்படியே பக்கம் பக்கமா கவி படிக்கிறான். இந்த அம்மா வந்துச்சு, வரப்புயர அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருச்சு. வரப்பு உயர அதான் சேர்த்து சொல்லிச்சு, வரப்புயர உட்கார்ந்துருச்சு. சரி, எல்லாத்துக்கும் மன்னன் பரிசு வழங்குறான். பரிசு வழங்கும் போது எல்லாத்துக்கும் பரிசு கிடைக்குது. இந்த அம்மாவுக்கு மிகப்பெரிய பரிசான தங்க காசுகள் கிடைக்குது. அள்ளி கையில போட்டுறான். பார்த்த புலவருக்கு சும்மா இருக்க முடியுமானே? அவங்களுக்கு கோவம் வரும். அவங்களுக்கெல்லாம் சும்மா பணங்கள் இந்த மாதிரி எல்லாம் நிறைய கொடுத்துவிட்டு இந்த அம்மாவுக்கு தங்க காசா கொட்டினோடனே, ஓ நம்ம பக்கம் பக்கமா போய் கவியை வசனமா பேசிக்கிட்டு இருந்தோம், நமக்கெல்லாம் சும்மா ஏதோ சில்லற காசு கிடைக்கிற மாதிரி கிடைக்குது. இந்த அம்மா ஒரு வார்த்தை தாயா சொன்னா, வரப்பு உயர, அதுக்கு போய் எப்படி அப்படின்னு முனைக்கிட்டு இருந்தான். மகாராஜாவுக்கு கேட்டுருச்சு, என்ன இங்க முன்னோர்கள் சத்தம், என்ன பிரச்சனை? ஐயா, எங்களுக்கு ஒரு மனசால ஒரு குறை இருக்குது, அதை தீர்த்துக்கணும். நீங்க சொன்னது அந்த கொடுத்ததுல ஏதோ குற்றம் இருக்கான்னாங்கண்ணே. நான் கொடுத்ததுல குற்றமா என்ன? இல்ல, நாங்க பக்கம் பக்கமா கவி பேசணும். அந்த அம்மா வந்து வரப்பு உயர அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டான். அவருக்கு பார்த்தீங்கன்னா கை நிறைய பொற்காசுகள் கொடுக்குறீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னா. வாங்க, நீங்க எல்லா பேரும் என்ன பண்ணி தெரியுமா, என்னை மட்டும் புகழ்ந்து பாடினீங்க. ஏன்? காசு ஆசை பிடிச்சவை நீங்க எல்லாம். என்னை மட்டும் புகழ்ந்து பாடினா அள்ளி கொடுத்துருவான்னு நினைச்சு பாடினீங்க. ஆனா அந்த அம்மா என்னையும் சேர்த்து, இந்த நாட்டு மக்களையும் சேர்த்து, இந்த மண்ணையும் சேர்த்து பாடினான். அப்படி அவங்களுக்கு புரியல. இப்ப விளக்கம் சொல்றேன். அப்ப அவை விராட்டிக்கு நீங்களே அந்த விளக்கத்தை சொல்லிருங்க. மன்னா, நான் வரப்புயரன்னு சொன்னேன். வரப்போ உயர்த்தினா என்ன ஆகும்? விவசாயம், நீரை உயர்த்தலாம். விலை நீரை போய் வயல்ல கட்ட முடியுமா? இல்லைன்னா கட்ட முடியாது, எங்கடாச்சும் ஓட்டை இருந்து போயிடும். வரப்பு உயரமா இருக்கு, வரப்பை உயரமா வைக்கணும். அப்ப அந்த பயிர் வளர்ச்சிக்கு நீரை கட்டணும். நீர் உயர்ந்தால் நெல் உயரும், நெல் உயர்ந்தால் குடி உயரும், குடி உயரும். குடின்னா நம்ம குடி மக்கள், மக்கள் உயர்வார்கள். அந்த குடி உயர்ந்தால் நாடே உயரும். அந்த கோமானாகிய நீங்களே உயர்வீங்க. நாட்டில் பஞ்சம் இல்லைன்னா ராஜாவுக்கு பெருமை தானே. இந்த நாட்டில் பஞ்சமே இல்லையா, அதனாலதான் நான் வரப்புயரன்னு சொன்னேன். அப்படின்னு மற்ற புறம் தலையை கீழே குடிஞ்சுக்கிட்டு. ஏன்? அந்த அம்மா என்ன சொல்லிச்சு? விவசாயத்தை பெருமையா சொல்லிச்சு, மண்ணை பெருமையா சொல்லிச்சு, நீரை பெருமையா சொல்லிச்சு, மக்களை பெருமையா சொல்லிச்சு, மன்னனை பெருமையா சொல்லிச்சு. பஞ்சமே இருக்கக்கூடாதுன்னு ஒரே வார்த்தையில சொல்லி இவ்வளவு பெரிய வார்த்தைகளுக்கு வந்து அந்த அம்மா அந்த வார்த்தையை ஒவ்வொன்னா நீர் உயர, வரப்புயர, குடி உயர, கோமான் உயர அப்படின்னு இழுத்து இருந்துச்சுன்னு வைக்கல, சில பேத்துக்கு புரியாமே போயிருக்கும். எல்லா பேர்த்தோடைய கவனத்தை இழுத்துச்சுல. அது மாதிரிதான் நான் என்ன பண்ணேன், இந்த இடம் யாருது? எங்க இடம்? அந்த இடம் அது எங்க இடம்? இதோட சாரல் தானே. சாரல் தான். அதுவும் உங்க இடம் தானே. ஆமா. இந்த இடம் என்ன இடம்னு உங்க அண்ணன் சொல்லி எனக்கு தெரியும். ஆமா. வேலுவி மலை சாரல் அப்படின்னாரு. ஆமா. அந்த இடம் எனக்கு யாருன்னு தெரியாது, அதனால பேரு தெரியல. அதனால அந்த வெளிச்சம் தெரியுதுல்ல, வெளிச்சம் தெரியுது. அந்த கம்பு போட்டிருக்காங்கல்ல, என்னங்க கம்பு நட்டுருக்காங்கல்ல, நட்டுருக்காங்க. அந்த கம்பு தெரியுதுல்ல. ஆமா ஆமா ஆமா, அங்க பாருங்க கொஞ்சம் நீர் இருக்க மாதிரி தெரியுதுல்ல, அந்த இடத்தையும் தாண்டி நீர் இருக்கு. ஆமா, ஒரு தடை இருக்குதா, அந்த தடையையும் தாண்டி இப்படி நான் இழுத்த நான் என்னையா அப்படி நீங்க அப்படி சொன்னா தானே புரியும். அப்படி ஏனே இப்படி விளக்க முடியுமா? அதுக்காக தான் சொன்னேன் நானு. அதை தாண்டி பாத்தீங்களே, என்ன பாத்தீங்க? தாயும் பெண்ணே, தாரமும் பெண்ணே, பெற்றவளும் பெண்ணே, கூட பிறந்தவளும் பெண்ணே, மண்ணும் பெண்ணே, ஆகாசவாணியும் பெண்ணே. பெண்ணை பக்காதவன் பெரும்பாவியான். நான் போய் பெண்ணுக்கு பிழை செய்வேனா?
உங்களை பார்த்தவனே நான் அதுக்கு ஆசைப்பட்டு தான் நிக்கிறேன். எதை ஆசைப்பட்டு? இந்த மானுக்கு தாயா நீங்க. ஆனா இது நீங்க இதுக்கு இந்த அலைச்சி அலையக்கூடாது. இதுக்கு தான் அந்த அலைச்சலையா இருந்தாலும் மான் குட்டிக்கு அதைத்தான் சொல்றேன். தங்கராசன் இப்ப வெத்தலை ஓட்டிருக்காரா இல்லையா? மான் குட்டிய காலையாவது குடிச்சு கடிச்சு தின்னு விடுவோம்னு பாக்குறாரு. அதனால நீங்க மானை கொடுக்க பாப்போம். மான் குட்டி நீங்க இங்க இருக்குதுன்னு சொல்றீங்க. உங்க மான் குட்டி இங்க வந்திருந்தாலும் ஐயா விடுவரை தாங்கள் தேடி வந்த மான் குட்டி இங்கே தான் இருக்கு. வாங்க. என்னங்க நீங்க தான் சொல்றீங்க? வாங்க விடுவரே தாங்கள் தேடி வந்த மான்குட்டி இங்கே தான் இருக்கு. சரி இருக்கு பொறுக்குன்னு அப்படின்னு எங்க அண்ணன் வாங்க விடுவரே அப்படின்னு சொல்லி கையால பிடிச்சு கொடுத்துருப்பாரு. இப்பதான் மான்குட்டி பிடிக்க வந்திருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி மான்குட்டி பிடிச்சிருக்கீங்களாங்க? நம்ம வீட்டுல ஒண்ணு இருக்குது. அரேங்கப்பா எவ்வளவு ஒரு சேட்டையா பாருங்களே. நம்ம வீட்டுல ஒண்ணு இருக்குதுங்க. நீங்க நான் வந்து தினம் தினம் புடிச்சு புடிச்சு பாக்குறேன். இந்த மான்குட்டியை கொண்டு போய் என்ன பண்ண போறீங்க? ஆமா பயிற்சி வேண்டாமா? யாரு என்னை பிடிக்க தெரியாதுன்னு யாராச்சும் சொன்னா தப்பா போயிரும்ல. இப்ப நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு பிடிக்க தெரியாம தான் நீங்க வந்து இங்க கஞ்சிட்டு இருக்கீங்க. நல்லா தெரியுது. இல்ல 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 பார்த்தவனே மான்குட்டியை பிடிச்சிருக்கலாம்ல. பார்த்தவனே பிடிக்கிறது ரசனையாமா? ஏங்க ஏமா அழக ரசிக்க தெரியணுமா? ருசிக்க தான் வேகமா கூடாது, முத ரசிக்கணும். இப்ப பாக்குறாங்க நாடகம் நல்லா இருக்கானு எடுத்தவனே உட்கார்ந்தவனே பப்புன்னு வந்தவனே கோமாளி வந்துட்டு கூத்தாட வந்துட்டு அப்படின்னு சூப்பர்யா அப்படின்னா அவன் கிரிக்கன்னு அர்த்தம். என்ன பேசுறாங்க அப்படின்னு பொறுமையா கேட்கணும். எல்லாமே முழுமையா பாத்துரு நாடகம் நல்லா இருந்துச்சியா. ஒவ்வொருத்தரும் தனித்திறமையை காமிச்சாங்கயா. ஒவ்வொரு நடிகரும் சரி ஒவ்வொரு பக்க மேல காலம் நல்லா வாய்ச்சாங்க. சொன்னா தானே அருமை. அதுக்காகத்தான் அப்படி சொன்னேன். ரசனை ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதனால நீங்க மான்குட்டிய பார்த்து ரசிச்சுட்டு இருந்ததுனால இங்கதான் வந்திருக்கு அப்படி நீங்க சொல்றீங்க. பிடிக்காம நினைச்சு தடுத்துட்டான் பாய். வாங்க என்னத்தான் மான்குட்டிய நீங்க பிடிக்க போறீங்க? எங்க இடத்துல இடம் வந்து எங்களோட இடம். மான் யார் மான்குட்டி? இடம் உங்களுது. ஆமா. உள்ள இருக்கிறது நம்மளுது. உள்ள இருக்கா இல்லைன்னு நாங்க சொன்னா தான் உங்களுக்கே நல்லா தெரியும். இடம் உங்களுதுதான். உள்ள இருக்கிறது என்னது? எங்க இடத்துல என்னங்க இருக்குல்ல? அது என்ன என்னமோ நான் என்னமோ மடிக்கல மறைச்சு வச்ச மாதிரி என்னமோ இருக்குதுன்னு எட்டி பாக்குறீங்க. நீங்க மான்குட்டி பிடிக்க வந்தவர் மாதிரி தெரியல. நீங்க மான்குட்டி பிடிக்க வந்தவர் மாதிரி தெரியல. நாளை கல்யாணம் பண்ண போற ஒரு மாப்பிள்ளை மாதிரி என்ன தாய் மாமா வீட்டுக்கு போற மாதிரி அத்தை மைய வீட்டுக்கு போற மாதிரி ரொம்ப சவுடால அம்மா இருக்கா. ரொம்ப சவுடால பேசிட்டு இருக்கியா? நான் கையை கட்டிட்டு சேவகம் பண்ற மாதிரி. தகப்பனோட சொத்தா இருந்தாலும் ஏங்க தகப்பனோட சொத்தா இருந்தாலும் கேட்டுதான் வாங்கணும். தகப்பன் விட்டுதா இருந்தாலும் கேட்டுட்டேன். நான் சொல்றது வேற. நான் என்ன சொல்றேன்னா இடம் எங்களோட எங்க இடத்துல. அதுதான் சொல்றேன். தப்பா சொல்றேன்னா தகப்ப விட்டு சொன்னாலும் கேட்டுதானே வாங்கணும். சட்டத்துல இடம் இல்ல. சொந்தமா சுயமா சம்பாரிச்சாருன்னா தகப்பேன் பிள்ளைக்கு கொடுக்கணுங்கிறது சட்டம் கிடையாது. கேட்டு வாங்கிக்கலாம், தப்பு இல்ல. ஆனா பாட்டன் சொத்து பேரனுக்கு சொந்தம். பாட்டன் சொத்து பேரனுக்கு சொந்தம். ஆனா அதையும் கேட்டுதான் வாங்கணும். இப்ப எங்க இடத்துல மேடு எது பள்ள எது என்னங்க தாத்தா விட்டு சொத்தெல்லாம் கேட்டு வாங்க வேண்டியது. அதுக்கு தன்னாலே வந்துடும். வந்தே ஆகணும். அது எத்தனை பேர் பேரங்க இருந்தாலும் இல்லைங்க. இப்போ ஒரு ஆளா இருந்தா கேட்க வேண்டியது இல்ல. எத்தனை பேர் பேரங்க 2 பேர் இருந்தாலும் அதை கேட்டு தான் பகிர்ந்து கொடுக்கணும். அதையும் கேட்க வேண்டியது இல்ல. கொடுத்தாகணும். ஆமா சட்டம் அது. இப்ப வேட்டைக்கு நீங்க வந்திருக்கீங்களே, வில்ல அம்பு வேணும். அம்ப வச்சு குத்தி தானே எடுக்க முடியும். இதை வச்சு எப்படி மான்குட்டி பிடிப்பீங்க? வில்லன்னா அந்த ஆளு போய் அழகு வச்சுட்டாரா? என்ன பேச்சு? என்னங்க நீங்க கேக்குறீங்க? என்ன பேச்சு? இத வச்சு எப்படி மான்குட்டி பிடிப்பீங்க? எனக்கு இது போதுமா? எப்படி? வல்லவனுக்கு புல்லு ஆயும். ஆமா புல்லு புல்லு புல்லுங்க. எல்லாம் பாரு. எல்லாம் பத்தில முத்து எல்லாம் அறிவு முதிர்ச்சியான ஆளுகளா ஒரு ஃபுல்லா ஒரு கோட்டு கூட கிடைக்கல. நான் சொன்னது ஃபுல் இல்லங்க, புல். கற்கண்டு புற்கள் அப்படி. அந்த கற்கண்டு புற்கள் எப்படிங்க புல்ல சொன்னேன். எப்படிங்க இன்னொரு முறை சொல்லுங்க. கற்கண்டு புற்கள் தெரியாதா? புல்லு தெரியாதா? அப்படி ஈட்டி மாதிரி இருக்கணும். இவ்வளவு அழகாவே பேசுறீங்களே. ஆனா இத பார்த்து என்ன பண்ணுவீங்க? சந்தேகப்படுறீங்களா? இத வச்சு என்ன பண்ண போறீங்க? இத எதுக்கு கையில பிடிச்சிட்டு வந்தீங்க? காட்டுனா ஒட்டிக்கும். என்னங்க எதங்க காட்டுனா ஒட்டிக்கும். இதுல இருந்து உங்களுக்கு தெரியுது மான்குட்டியை பார்த்தவனைய இப்படி மான்குட்டி அங்கேயே காட்டினதுக்கு அப்புறம் வரப்புக்கு அப்புறம் நீங்க பிடிச்சிட்டு போயிருக்கலாமே. ஒரு பொம்பளை மட்டும் கெஞ்சணும்னு அவசியமே இல்லையே. குத்திக்கிருச்சுன்னா என்ன? குத்திக்கிருச்சுன்னா வந்து வேகபத்துல வந்து குத்திக்கிருச்சுன்னா எப்படிங்க குத்தும்? காயம் போட்டு விரும்பல அந்த இடம் கிழிஞ்சு விரும்பா இல்லையானே? சரி நஷ்டம் வரும், கொட்டாம்படி வரும். இதோட தன்மை என்னது? இதோட தன்மை என்ன? இழுக்கட்டும். தூக்கி வீச போறேன் கூட்டத்துக்குள்ள. இழுக்கும் கவர்ந்து இழுக்கும்னு சொல்றீங்க. ஆனா பார்த்தா ஒண்ணு தெரியலையேங்க. பார்த்தா எப்பமா தெரியும்? பார்க்க பார்க்க தெரியும்.
அதனால நீங்க மான்குட்டியை தேடி வந்தேன்னு சொல்றீங்க. மான் இருக்குதுன்னு சொல்றதும் நான் இல்லைன்னு சொல்றதும் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. நம்புற மாதிரியா இருக்குது நீ சொல்ற. எங்க நம்புற சொல்ற மாதிரியா இருக்கு. அதெல்லாம் என்ன சொல்ல வரேனா, போங்க 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 மான தேடி போங்க, போங்க 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 மான தேடி போங்க. தேடி வந்த மானி இங்க வரவும் இல்ல பாட்டுக்கிட்ட வேற பாருங்க வெட்டி பேச்சு பேச்சுக்கிட்டு கெஞ்சுறாருங்க. போங்க 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 மான தேடி போங்க. முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி. முல்லை கொடிக்கு பேச தெரியாது. மனமுணர்ந்து அவர் முல்லை கொடிக்கு தேர் கொடுத்தார் பாரி. அவர் செஞ்சதுல ஒரு நியாயம் இருந்தது. மயிலுக்கு போர்வை கொடுத்தான் பேகன். மயிலுக்கு பேச தெரியாம இருந்தாலும் கூட அவர் என்ன நினைச்சாரு, மனமுணர்ந்து அவர் கொடுத்தாரு. அது மாதிரி நீங்க மாடு தேன் வடிந்ததுல ஒரு நாய் இருந்துச்சுன்னா இங்க இருந்திருந்தா உங்க கையால நான் புடிச்சு கொடுத்துருப்பேன். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சின்ன கேள்வி ஒண்ணு கேட்கிறேன், பயப்படாதீங்க, சும்மா நில்லுங்க. இப்படி பயப்படுறாங்க பாத்திருக்கேன். ஒரு சின்ன கேள்வி ஒண்ணு கேட்கிறேன், ஏங்க பக்கத்துல வந்து நின்னுங்க. சேட்டை ரொம்ப இருக்கு, சேட்டை ஒடிக்கணுமே ஒரு நாளைக்கு. என்ன சொல்றேன், கண்ணுக்கு என்ன அழகு, கண்ணுக்கு என்ன அழகு, கவிதைக்கு பொய் தான் அழகு, கேள்விக்கு பதில் தான் அழகு. நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, உங்க மானுக்குள்ள அங்க லட்சணம் சொல்லுங்க. எங்க அனுமதி இல்லாம எங்க இடத்துல உலாவ கூடாது. காயாத காலகத்தில் நின்று உலாவும். ஏங்க உங்க மாதிரி நானும் பண்ணணுங்க. நின்று உலாவிட்டு இருக்கேங்க, நானும் உலாவுறேன். காயாத காலகத்தில் உலாவும் நிடுலாவுனர் காரிகையே காரியே. இது மேயாத புல்மேயாத புலிமேவாத என்ன பிரச்சனை பண்ணிட்டே இருக்கீங்க அப்படி அப்படியே. என்னங்க நீங்க நினைக்கிறீங்க? எப்படி எப்படி சாயாத கொம்பு சாயாத ரெண்டு கொம்பு. கொம்பு ரெண்டுங்கறே, நீங்க ரெண்டு கொம்புன்னு கேட்டிருக்கீங்க. கணக்கு ஒண்ணுதாங்க, நீங்க ரெண்டு கொம்புனியே நானும் ஒரு. நீங்க எங்க என்னங்க இது சாயாத கொம்பு ரெண்டுன்னு சொன்னீங்க. இதுல பிரச்சனை ஒண்ணு இல்ல, நீங்க சாயாத கொம்பு ரெண்டுன்னு நீங்க சொன்னீங்க. ஆமா,
நான் 2 கொம்புன்னு சொன்னேன். 2 கொம்புனோன்னு கொம்புதோ ஒட்டிக்கிட்டு இருக்குதுன்னு நினைச்சிடாம. இல்ல அப்படியெல்லாம் கிடையாது. தப்பா போயிடும். அது கிடையாது. இருந்தாலும் அதுதான் தலை நிமிர்ந்து பாயாத நீங்க பெண்ணை தேடி வந்தீங்க. எந்த பெண்ணை தேடி வந்தீங்க? இன்னுமா தெரியல. எந்த பெண்ணைங்க தேடி வந்தீங்க? சித்தப்பு இன்னுமா தெரியல. யார தேடி வந்திருக்கீங்க? உன் மருமகளுக்கு இன்னும் தெரியல. தேடி வந்தது இந்த பொண்ணை தான். யாரா? தமா என்னைய தேடி வந்தீங்களா? உன்னை தான். என்னைய தேடி மாமனா மச்சானா மான் கேட்டு வந்தவரா? தாங்கள் யார் தேடி வந்தீங்க? நீயே தான் எனக்கு மனவாட்டி மாலையிட்டு கை பிடிக்கும் செய்யமாட்டி. நானே தான் உனக்கு விழி காட்டி நாடகத்தில் ஆட்டி வைக்கும் அலிகாட்டி. அள்ளியல் சந்திரனோடு தாமரையல் சூரியனோடு பள்ளியல் தேவனோடு மன்னவனானே என்றும் உன்னோடு சத்தியமா முருகனை வேண்டுமா? முதல்ல முருகா திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா. திருத்தணி மலை வீதி எதிரொலிக்கும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா. திருத்தணி மலை வீதி எதிரொலிக்கும். திருத்தந்தூரிலே வேளாடும் திருப்புகழ் பாடி கடலாடும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருக. திருத்தணி மலை வீதி எதிரொலிக்கும். வள்ளி வேலனாக வந்ததும் வேடனாக வந்ததும் யாரு? உம்மை திருமணம் புரிய வேண்டும். சுவாமி எனக்கு ஒரு வர வேண்டும். என்ன? தாரத்தில் 2ஆம் தரமாக இருந்தாலும் தரத்தில் முதல் தரமாக வள்ளி தெய்வானது எனக்குத்தான் முதலிட வேண்டும். இந்த ஊர் மக்கள் அனைவருமே நலமுடன் இருப்பார்கள். இன்று முதல் வள்ளி தெய்வானே சமேத சுப்பிரமணியன் என்று எல்லோருமே அழைக்கட்டும். கெட்டி மேல வாக்கியங்கள் நாடு செழிக்க நல்ல மழை பெய்ய நாடு செழிக்க நல்ல மழை பெய்ய வேணும். ஊரு செழிக்க வேணும். ஞான தகவல் ஒரு அல மழை வேணும்.
ஊரால வாழ